அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணியன் பழனிக்குமார். இங்கே பாருங்கப்பா, இதில் முன்னாடி பார்த்தெல்லாம் சேமாக இருந்துச்சுப்பா. இதுலேயும் சேமாக இருக்குது, இதுலேயும் ப்ளஸ் சிம்பிள் சேமாக இருக்குது. இங்கே பாருங்கள் 2, 3, 4 டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா. இது வேறு ஒன்றும் இல்லை, ஏற்கனவே நீங்கள் உங்களுக்கு தெரியாது கிடையாது. இது 4, 5 இப்படி ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, 3 கோடு போட்டுக்கோங்க. இதில் மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இது வழக்கம் போல் கூட்டிக்கோங்க. 9 இங்கே என்னவா இருக்குது, அப்படி இப்படியே போகணும்ப்பா வரிசையாக. இங்கே என்னவா இருக்குது, 4 இருக்குது. அதுக்கடுத்து இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குப்பா. இதுதான் நமக்கு தேவை. அதுக்கடுத்து ஏன்னா இதை பண்ணிட்டோம்ல, 9/3 என்னது 3 வரும். இதை ஃபஸ்ட்டு இதில் ஃபில்லப் பண்ணிக்கோங்க, 3. அதுக்கடுத்து வழக்கம் போல் 5 + 3 என்னது 8. 5 + 3 = 8. அப்போ 8 இங்கே மேலே என்னப்பா இருக்குது 2 ÷ 2 போட்டிங்கன்னா 4. அப்போ இங்கே 4 வரணும். ஓகேப்பா. 4 + 3 என்ன வரும் 7. இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நம்பர் இல்லை, அதனால் அதை அப்படியே விட்டுற வேண்டாம். ஏற்கனவே சொன்னதை வழக்கம் போல் 7/4 ஆன்சர். ஓகேவாப்பா. இதில் நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கக்கூடியது வகுத்தலில் பண்ணிட்டு வரணும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. இதில் பாருங்கள், இதில் ஹோம்ஒர்க் பண்ணுங்கப்பா. இதுதான் இங்கேயும் மாறி இருக்குது, இங்கேயும் மாறி இருக்குது. உங்கள் திறமைக்கு பரிசு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கப்பா. நன்றி, வணக்கம்.